வணக்கம். ஆல் இன் ஒன் ஜூன் டிவோஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல மார்கழி 16ஆம் நாள் திருவெம்பாவை 16ஆம் பாடல் தாங்க நம்ம இன்னைக்கு கற்றுக்க போகிறோம். திருவெம்பாவை பேஜ் எடுத்து வச்சுக்கோங்க. புக்கில் பேஜ் 87 திருவெம்பாவை 16ஆம் பாடலுங்க. என் கூடவே சேர்ந்து பாடுங்க. நம்ம ராகத்தை ஈஸியாக ராகம் கற்றுக்கலாம், பாடலையும் ஈஸியாக நம்ம கற்றுக்கலாம். புக்கு இல்லை அப்படின்றவங்க நோட் புக்கில் எழுதி வச்சுட்டும் பாடலாம். அப்படி புக்கு வாங்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க எல்லா கோவில் கடைகள்லையும் கிடைக்குதுங்க. இல்லை உங்கள் கோவில்லையே நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாங்க, கொடுப்பாங்க. சில கோவில்லையே தருவாங்கங்க. மார்கழி மாதம் இல்லையா, அதனால் கொடுப்பாங்க. நீங்கள் கேட்டும் வாங்கிக்கலாம். இதை கூட்டு பிரார்த்தனையாக கோவிலில் பாடலாம், அப்படிலாம் வீட்டில் தனிப்பட்ட முறையில் பாடலாங்க. இந்த பாடலை ஆண்களும் பாடலாம், பெண்களும் பாடலாம். சிறு குழந்தை முதல் பெரியவர் வரை யார் வேணாலும் இந்த பாடலை பாடலாங்க. கூட்டு பிரார்த்தனையாக பாடலாம். அப்படிலாம் வீட்டில் சிவபெருமான் படம் இருந்ததுன்னா படத்துக்கு சந்திர குங்குமம் இட்டு வச்சுக்கோங்க, விளக்கேற்றி வச்சுக்கோங்க. விளக்கேற்றிட்டு இந்த பாடலை அவர் முன்னாடி இந்த பாடலை பாடலாம். வீட்டில் பூஜை அறையில் அமர்ந்து பாடலாம். இது காலையிலையும் பாடலாம், மாலையிலையும் பாடலாம். ஆனால் காலையில் பாடினாதான் மிகவும் சிறப்புங்க. அதிகாலை வேளையில் குளித்து விட்டு பகவானை நினைத்து நம்ம பாடுறது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அப்படி நேரமின்மை காரணத்தினால் நம்ம மாலை நேரத்தில் ஒரு 6 மணிக்கு விளக்கேற்றி வச்சுட்டு பாடலாம். அப்படியும் வீட்டுக்கு 8 மணிக்கு வேலையை முடிச்சுட்டு வரவங்க இருந்தாலும் இருப்பீங்க. அப்படி இருப்பீங்க அப்படின்னாலும் இது எந்த இடத்துலேருந்து நீங்கள் பார்க்குறீங்களோ, உங்களுடைய வேலை அலுவலகத்திலேருந்தோ அல்லது காலேஜ்லேயோ எங்கே ஒர்க் பண்ணுறீங்களோ, எந்த பிளேஸில் இருந்து நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறீங்களோ அப்போவே நீங்கள் அன்னைக்கு உரிய நாள் பாடலை நீங்கள் அந்த இடத்துலையே பகவானை நினைத்து ஒரு 5 நிமிடத்தில் இந்த பாடலை பாடலாங்க. பாடலை பாடி அவருக்கு உங்களுடைய வேண்டுதல்கள் என்ன, வரம் என்ன அப்படின்னு தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக அது நிறைவேறும். ஏன்னா மார்கழி மாதம் அப்படின்னாலே நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் மாதமாக கருதப்படுகிறது. அதனால் நம்ம பிரார்த்தனை என்ன உண்டோ, எந்த இடத்துலேருந்து பார்க்குறீங்களோ நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனையை பகவானிடம் தெரியப்படுத்துங்கள். அது கண்டிப்பாக நிறைவேற்றுவார் என்பது ஐதீகம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாடலை நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடலாம். இதுவே ஒரு கூட்டு பிரார்த்தனை மாதிரியே இருக்குங்க. எல்லாரும் சேர்ந்து பாடும்போதே நமக்கு கூட்டு பிரார்த்தனை பண்ணும்பொழுது அது வைப்ரேஷன்ஸ் அதிகமாக இருக்கும். அதன் மூலம் நம்முடைய வேண்டுதல்கள் அப்படியே பகவானிடம் நம்ம தெரியப்படுத்தலாம். கண்டிப்பாக பகவான் அதற்கு செவிசாய்த்து நமக்கு பதில் கொடுப்பார் என்பது நம்பிக்கை. சரி, மார்கழி 16 இன்னைக்கு நம்ம திருவெம்பாவை 16ஆம் பாடல் தான் பாட போகிறோம். சரி, எடுத்து வச்சுக்கோங்க. திருவாசக புக்கில் திருவெம்பாவை இருக்குங்க. திருவாசகம் புக்கை வாங்கினாலே உங்களுக்கு திருவெம்பாவை இருக்கும். அப்படிலாம் திருவெம்பாவை புக்கு அப்படின்னு கேட்டாலே தனிப்பட்ட முறையிலையும் கிடைக்குதுங்க. கோவில் கடையில் எல்லா கடையிலையும் கிடைக்குதுங்க. வாங்கி பயன் பெறுவீர்கள். செய்வாங்க, பாடலை பாடலாம். புக்கு பாருங்கள். திருவாசகம் புக்கில் திருவெம்பாவை எடுத்து வச்சுக்கோங்க. திருவெம்பாவை பாடல் 16 16th பாடலுங்க நம்ம பாட போகிறோம். அருள் மழை, இதுதான் நம்ம இன்னைக்கு பாட போகிறோம், கற்றுக்க போகிறோம். முன்னி கடலை சுருக்கி எழுந்து உடையாள் என்ன திகழ்ந்து எம்மை ஆளுடையாள் இட்டிடையின் மின்னி போலிந்து எம்பிராட்டி திருவடி மேல் பொன்னம் சிலம்பில் சிலம்பி திரு புருவம் என்ன சிலை குலவி நம் தம்மையாளுடையாள் தன்னில் பிரிவிழா எங்கோமா நண்பர்க்கு முன்னி அவள் நமக்கு முன் சுருக்கம் இன்னருளே என்ன பொழியாய் மழையேலோர் எம்பாவாய்.
திரும்பி பாடணுங்க. முன்னி கடலை சுருக்கி எழுந்து உடையால் என்னை திகழ்ந்து எம்மையால் உடையால் இட்டிடையின் மின்னி பொலிந்து எம்பிராட்டி திருவடி மேல் பொன்னம் சிலம்பில் சிலம்பி திரு புருவம் என்ன சீலை குலவி நம் தம்மையாளுடையாள் தன்னில் பிரிவிலா எங்கோமா நண்பர்க்கு முன்னி அவள் நமக்கு முஞ்சுரக்கம் இன்னருளே என்ன பொழியாய் மழையேலோ எம்பாவாய். முன்னி கடலை சுருக்கி எழுந்து உடையாள் என்னை திகழ்ந்து எம்மையால் உடையாள் இட்டிடாயின் மின்னி பொலிந்து எம்பிராட்டி திருவடி மேல் பொன்னஞ்சிலம்பின் சிலம்பி திரு புருவம் என்ன சீலை குலவி நம் தம்மையாளுடையாள் தன்னில் பிரிவிலா எங்கோமா நண்பர்க்கு முன்னி அவள் நமக்கு முஞ்சுருக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மழையிலோர் எம்பாவாய். திருச்சிற்றம்பலம். எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் சிவனே போற்றி. மாணிக்க வாசகர் தந்தருளிய திருவெம்பாவை பாதக்கமலங்கள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். இப்போ நம்ம பாடலை கற்றுன்ட்டோங்க. பாடல் எப்படி பாடுறது, ராகம் எப்படி ராகத்தோடு பாடுறது அப்படின்னு நம்ம எல்லாரும் கற்றுன்ட்டோம். இப்போ இதனுடைய அர்த்தம் என்ன, பொருள் என்ன அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாங்க. அதாவது, மேகமே நீ கடலில் சென்று நீரை சுருக்கி மேலெழுந்து உமை எண்ணெயின் திருமேனி போல் கருத்து பொலிக, சிறிய இடை போல் மின்னுக, திருவடி இலணிந்த சிலம்பு ஒலிப்பது போல் அதிர்க, அழகிய புருவத்தை போல வானவில் இடுக, உமை எண்ணெயுடன் எப்போதும் இணைப்பிரியாதிருக்கும் சிவபெருமான் தம் அடியார்களுக்கும் உமை எண்ணெய் தம் அடியார்களுக்கும் தாங்களாகவே முன்வந்து அருள் சுரப்பது போல் நீ நீரை பொழிவாயாக. திரும்பவும் படிக்கிறேன் கேளுங்க. அதாவது, மேகமே நீ கடலில் சென்று நீரை சுருக்கி மேலெழுந்து உமை எண்ணெயின் திருமேனி போல் கருத்து பொலிக, சிறிய இடை போல் மின்னுக, திருவடியில் இணைந்த சிலம்பு ஒலிப்பது போல் அதிர்க, அழகிய புருவத்தை போல வானவில் இடுக, உமை எண்ணெயுடன் எப்போதும் இணைப்பிரியாதிருக்கும் சிவபெருமான் தம் அடியார்களுக்கும் உமை எண்ணெய் தம் அடியார்களுக்கும் தாங்களாகவே முன்வந்து அருள் சுரப்பது போல் நீ நீரை பொழிவாயாக. அதாவது, இந்த பாடலின் உட்கருத்து என்ன அப்படின்னா, சூரியன் வெப்பத்தினால் கடல் நீரை உறிஞ்சி வானத்தில் மேகங்களாக மாறுகிறது. அது கருமேகங்களாக மாறுவது தேவியின் கருமேனியை குறிக்கிறது. அதாவது, காளியின் மேனியின் நிறத்தை குறிக்கிறது. அது போன்று மேகங்கள் ஒன்றோடு ஒன்று உராசும் போது அது தேவியின் இடையை மின்னல் இடையை குறிக்கிறது. மேலும் வானவில் தோன்றும்போது அம்மனின், அதாவது தேவியின் புருவத்தை குறிக்கிறது. மற்றும் இடி முழக்கங்கள் எல்லாம் தேவியின் கால் சிலம்பு ஒலிக்கின்ற ஒலி போல் இடி தாக்குகிறது. அது போன்றவே பகவானின் பக்தர்களுக்கு தானாகவே பகவான் அருளை பொழிவது போல மழை உலகம் எங்கும் பொழிந்து
மக்கள் செழிப்பாகவும் நலமாகவும் வாழ வேண்டும் என்று பெண்கள் அனைவரும் வேண்டிக் கொள்ளும் விதமாக இந்த பாடல் அமைகிறது. எவ்வளவு அற்புதம் பாருங்க, எவ்வளவு அற்புதமாக வர்ணிச்சிருக்கார் பாருங்க இந்த பாடல் வரிகள் மூலம். அதாவது மழை பொழிந்து உலக மக்களை காக்க வேண்டும், நீர்வளம் செழிக்க வேண்டும், செழுமையாக உலக மக்கள் அனைவரும் வாழ வேண்டும் அப்படின்றதுக்கோசரம் இவ்வளவு எடுத்துக்காட்டாக கூறுகிறார் இந்த பாடல் வரிகள் மூலம். தேவியின் நிறம் போன்று இருக்கிறதாம் கருமேகங்கள். சூரியன் மழை நீரை, அதாவது கடல் நீரை உறிஞ்சி மேகங்களாக மாறுவது, கருமேகங்களாக மாறுவது காளி தேவியின் நிறத்தை குறிக்கிறதாம். மற்றும் நம்ம இந்த வானவில் பார்க்குறோம் இல்லையா, அந்த வானவில் தேவியின் புருவத்தை குறிக்கிறதாம். இடி முழக்கங்கள், சத்தம், இடி ஒரே சத்தமாக இருக்கும் இல்லையாங்க. இடி இடித்தாலே பேரிடியாக இருக்கும். அந்த சத்தத்தை நம்ம தாங்கவே முடியாது. அந்த பேரிடி சத்தம் முழக்கம் என்னது என்றால் தேவியின் கால் சிலம்பு ஒலிக்கும் விதமாக இருக்கிறது. அதுபோன்று பகவான் தானே தன்னுடைய பக்தர்களுக்கு அருளை பொழிகிறார் இல்லையா. அதே போன்று மேகங்கள் அனைத்தும் ஒன்றோடு ஒன்று உரசிக்கொள்வது தேவியின் இடையை குறிக்கிறதாம். அதே போன்று மழை பொழிந்து உலக மக்களை காத்து உலகம் செழிப்பாக இருக்க வேண்டும் என்று பெண்கள் எல்லாரும் கூடி வேண்டுகிறார்களாம். அதான் இந்த பாடலுடைய உட்கருத்துங்க. மார்கழி 16ஆம் தேதி, இன்னைக்கு மார்கழி 16ஆம் தேதி திருவெம்பாவை 16 நம்ம இன்னைக்கு கத்துட்டு இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் உபயோகமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள், அவர்களும் பலனடையட்டும். மேலும் ஆல் இன் ஒன் ஜோன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், நம்முடைய கம்யூனிட்டி போஸ்டில் கேள்வி பதில் நேரம் வருங்க, அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க. இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் இல்லையா. இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும். அதனால் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.